இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அந்த ஆளு இவங்களை கடத்தி கொண்டு வரும்போது நல்ல மயக்கத்துல தாயா இருந்தாங்க. ஆனா திரும்பவும் எழுந்திருக்க கூடாதுன்னு மயக்க ஊசி போட சொன்னாரியா. ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட பேசணும். இப்ப நிக்க போறீங்களா இல்லையா? யாரா இருந்தாலும் முதல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கணும். அதான் நியாயம். அத விட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னே கேட்காம இப்படி போறதெல்லாம் ரொம்ப தப்புங்க. நீ பேசுறதெல்லாம் பல தடவை கேட்டாச்சு. இதுக்கு மேல கேட்க ஒண்ணும் இல்ல. அப்படியெல்லாம் போக முடியாதுங்க. இன்னைக்கு நான் பேசுறத நீங்க கேட்டுதான் ஆகணும். ஏங்க, இன்னைக்கு அந்த வீரசேகரன் உங்களுக்கு அனுப்பின போட்டோல பொய்யானதுன்னு சொல்லும் போது அமைதியா இருந்தீங்கல்ல, அதே மாதிரி ஏன் அன்னைக்கும் வீரசேகரன் எல்லாத்தையும் பொய்யா ஜோடிச்சிருக்க கூடாது? உங்களே என்னையும் பிரிக்கிறதுக்காக ஏன் அந்த நாடகத்தை நடத்திருக்க கூடாதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்காக தான் இப்படி உங்களை பிடிச்சு வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன். நினைச்சேன் கடைசியில நீ அங்க வந்துதான் நிப்பன்னு கெஸ் பண்ண. கரெக்டா அங்க வந்துட்ட. அது எப்படி பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப நல்ல மாதிரி பேச முடியுது உன்னால? செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு நான் நல்லவ மாதிரி பேசுறேனா? அப்படின்னா நான் சொல்றதை யோசிக்க கூட மாட்டீங்களா? சொல்லுங்க. நான் எதுக்கு யோசிக்கணும்? கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறதுக்கு என்ன வேண்டி இருக்குன்னு கேக்குறேன். வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. அப்படின்னா நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா? நம்புறதா? உண்மையா? அதெல்லாம் இந்த ஜென்மத்துல வாய்ப்பே இல்ல. நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி பேசுறீங்கன்னா இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கணவன் மனைவி உறவுல ரொம்ப அடிப்படையான விஷயமே நம்பிக்கைதான். ஒரு புருஷன் தான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிய நம்பாம இருக்கிறத விட இந்த உலகத்துல கொடுமையான விஷயம் இருக்கவே முடியாது. என்னைக்கு நீங்க என் மேல நம்பிக்கையே வராதுன்னு இவ்வளவு உறுதியா சொல்லிட்டீங்களோ, இதுக்கு மேல உங்ககிட்ட இத பத்தி நான் பேச போறது இல்லைங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க யார அக்கா அக்கான்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களோ அவங்க ஒரு நாள் உங்களை படுகுழியில தள்ளுவாங்க. நீங்க அவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய அவ ஒட்டச்சி சுக்கு நூறா ஆக்குவா. என்னோட அருமை என்னன்னு அன்னைக்குதான் உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் பொண்ணை திறந்துகிட்டே தூங்கிட்டு இருங்க. நீங்க மக்களுக்காகவும் நம்ம கிளப்புக்காகவும் எவ்வளவு சேவைகள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க. அத பாராட்டி உமன்ஸ் கிளப் சார்பா உங்களுக்கு ஒரு விழா எடுக்கிறத முடிவு பண்ணிருக்கோம். அவசியம் நீங்க வரணும் மேடம். ஆமா மேடம், நீங்க வரணும். கண்டிப்பா மேடம். என்னது, உமன்ஸ் கிளப்ல இருந்து இவளுக்கு பாராட்டு விழாவா? புருஷனை துரத்தி விட்டவளுக்கெல்லாம் பாராட்டு விழாவா? ஆமா, என்ன பெருசா சேவை பண்ணிட்டான்னு இவளுக்கு பாராட்டு விழாலாம் எடுக்கிறாங்க? அண்ணே விடுங்கண்ணே, என்னத்தே பண்ணிட்டு போறா. என்னது, அப்படியே விடுங்கனாவா? என்ன பேசிட்டு இருக்கிற நீ? இந்த அரசியல் கட்சி, கிளப், சங்கம் இதுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் யாருக்கும் உண்மையா தெரியாது போட்டிருக்க. என்னண்ணே இப்படி சொல்றீங்க? பின்னமா பின்ன உன்ன மாதிரி நல்லது பண்றவங்க எல்லாம் இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பாரு, அயோக்கியத்தனம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கும் போல் இருக்கு. இந்த பரிசு உமன்ஸ் கிளப் சார்பா உங்களுக்கு தரோம் மேடம். Thank you. நீ இங்க என்ன பண்ற? அது ஒண்ணும் இல்ல மேடம், ஒரு முக்கியமான விஷயம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்கே வந்திருப்பேன். மேடம் ரொம்ப துள்ளாதீங்க மேடம். நீங்க கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்கிற மீன் மாதிரி. ரொம்ப துள்ளிங்கன்னு வைங்க, தண்ணியில இருந்து வெளில வந்து விழுந்துருவீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் பணம் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. நான் ஒருத்தன் இருக்கங்கிறதையே மறந்துட்டு எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு.
என்ன இவன் முகம் எல்லாம் மாறுது? தப்பான ஆளுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு இவளுக்கு தெரிஞ்சு போச்சா? ஆ? ம்ஹும். என்ன மேடம், என்னை பத்தி புரியலையா இன்னும் உங்களுக்கு? ம். பாலகா 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 சீக்கிரம் வா. ஆ? வாங்க. அட வாங்குறேன். சொல்லுங்க குருஜி. அங்க பாரு என்ன நடக்குதுன்னு. மேடம் ஸ்மைல் ப்ளீஸ். கொஞ்சம் சிரிங்க மேடம். அந்த வேதநாயகிக்கு உமன்ஸ் கிளப்ல பாராட்டு விழா எடுக்க போறாங்களாம். அதான் வளைச்சு வளைச்சு அவன் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அட, அவங்களே காசு கொடுத்து போட்டோ எடுக்க ஐயோ, கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க மெதுவா குருஜி. பேசுப்பா. அவங்கள பத்தி நமக்கு தெரியாதா? அதான் தெரியுமே பாலகா. அப்புறம் என்ன குருஜி, அதை பாக்குறத விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க குருஜி. வாங்க. ஐயோ பாலகா, அத விடு பாலகா. நான் அத சொல்ல வரல பாலகா. அங்க பாரு, அந்த வேதநாயகியோட முகமே சரியில்லையே. ஆளு ஒரு மாதிரியா இருக்குடா. மேடம் சின்ன ப்ளீஸ். அந்த மாஸ்க் போட்ட போட்டோகிராஃபர் அவ பக்கத்துல போய் நின்னான். கொஞ்ச நேரத்துல முகம் மாறிடுச்சு பாலகா. அதுவும் இல்லாம ரெண்டு பேரும் ஏதோ குச்சு 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 குச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பாலகா. பாரு. மேடம் இன்னும் 3 நாள் தான் உங்களுக்கு டைம். அந்த 3 நாளைக்குள்ள எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் தர்றீங்க. அதுக்குள்ள நான் கேட்ட பணம் வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நேரா வந்து அமைச்சர்கிட்ட சொல்லி ஆட்டையை கலைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன புரிஞ்சுதா மேடம்? உனக்கு வர வேண்டியது கண்டிப்பா வரும். குட். வரலன்னா மற்றதை நான் பார்த்துக்கிறேன் மேடம். என்ன மேடம்? ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் சரிங்க. சூப்பர் மேடம், சிரிச்சா அழகா இருக்கீங்க. போட்டோவெல்லாம் நல்லா வந்துருக்கு. அட வள்ளி, அன்னைக்கு ஸ்டுடியோல கேட்கும்போது எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா, அந்த ஆள் இங்க வந்திருக்கான். ஆமா வேலா, ஏதோ ராங்கா இருக்கு குருஜி. அவன் தான் குருஜி. ஆ? அவனை புடிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் குருஜி. என்னது பாலகா? அவன் என்ன எவன்? அவன் எவன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். யார் அவன்? ஐயோ குருஜி, அப்புறம் சொல்றேன். மேடம் நான் வரட்டுமா மேடம்? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ஞாபகம் இருக்கணும். வரேன். வள்ளி, வள்ளி, அவன் தான் போட்டோ ஸ்டுடியோல பார்த்தோம்ல அந்த ஆளு. ஆமா வேலா, நீ என்ன அப்படியே பாத்துட்டு இருக்க? போய் புடி போ. பாலகா பாலகா பாலகா. டேய் நில்றா. ஐயோ, இவன் ஏன் அவன் பின்னாடி ஓடுறான்? இவன் ஏதாவது கண்டுபிடிச்சிட போறான்.